ஹாய் நண்பா, ஒரு சூப்பரான வேற லெவல் கவர்மெண்ட் ஜாப் வந்திருக்கு. மின்சாரத்துறையில இருந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்க லைஃப் வந்து செட்டில்டு. ஏன்னா இந்த ஜாபுக்கான பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து மந்த்லி நீங்க 40,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஃப்ரெஷர் எலிஜிபிள். அது மட்டும் இல்ல, இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ற எல்லா பெண்களுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே எலிஜிபிள் தான். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாதுங்க. முழு தகவலை தெளிவா சொல்லியிருக்க வீடியோவை முழுவதும் பாருங்க. மத்திய அரசாங்கத்தின் ஒரு மிகப்பெரிய மின்சாரத்துறை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது இந்த NPCIL தான், நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். தற்பொழுது இங்க இருந்து தான் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. அசிஸ்டன்ட்ல கிரேட் 1 அப்படிங்கிற கேட்டகரிக்கான நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. ஃப்ரெஷருக்கான ஒரு வரப்பிரசாத வாய்ப்பு. ஆன்லைனோட அப்ளிகேஷன் வந்து ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ எலெக்ஷன் வந்து முடிச்சிட்டு ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு இனிமே ஜாப்ஸ் வந்து ரெகுலரா வர ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஜாபுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 25. சரியா பாத்தீங்கன்னா ஒரு 20 நாட்கள் டைம் இருக்கு. சோ மொத்தமா எவ்வளவு வேகன்சி இருக்குன்னா வேகன்சி கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. ஒரு 60 வேகன்சி கிட்டத்தட்ட இருக்கு. வேகன்சி கம்மியா இருக்கிற பட்சத்துல காம்படிஷன் ஆல்சோ ரொம்ப கம்மியா இருக்கும். எலிஜிபிலிட்டியை சொல்றேன், அதை பார்த்துட்டு எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. அசிஸ்டன்ட்ல கிரேட் 1 கேட்டகரியில HR கேட்டகரி அண்ட் தென் வந்து FNA அதுக்கப்புறம் CNMM சொல்லிட்டு ஒரு 3 டைப் ஆஃப் போஸ்ட்ல வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கம்யூனிட்டிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அதுல அன்ரிசர்வ்டு, SC ST, OBC அப்படின்னா BC முஸ்லீம், MBC DNC சோ எல்லாருக்குமே வந்து வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. சோ இதுல கரண்ட்ல எவ்வளவு வேலைகள் இருக்கு அண்ட் தென் பேக்லாக் வேகன்சி எவ்வளவுன்னு சொல்லி தனித்தனியா போட்டுருக்காங்க. சோ டோட்டலா ஒரு 60 வேகன்சி கிட்டத்தட்ட இருக்கு. இந்த ஜாபுக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆல்சோ இருக்குதுங்க. ஃபீஸை பொறுத்தளவு ரொம்ப கம்மி தான். ஜஸ்ட் ஒரு 100 ரூபாய் நீங்க பே பண்ணா போதும். இந்த 100 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல், EWS அதுக்கப்புறம் OBC கேட்டகரிக்கு தான். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ற எல்லா பெண்களுக்கும், அதே மாதிரி SC ST, பர்சன் வித் டிசபிலிட்டி அண்ட் தென் எக்ஸர்வீஸ்மேன் இவங்க எல்லாருக்குமே எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. நீங்க ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே எலிஜிபிள் தான். ஓகேங்களா? அதுல அப்ளை பண்ற எல்லா பெண்களுக்குமே ஃபீஸ் கிடையாது. அப்படிங்கிறதுனால பெண்கள் கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேட் 1ல HR, FNA, CNMM சொல்லிட்டு ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல வேகன்சி இருக்கு. இந்த 3 டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய அசிஸ்டன்ட் கிரேட் 1 ஜாபுக்கு எனி டிகிரி படிச்ச ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சோ எனி டிகிரி எனி டிசிப்ளின்ல முடிச்ச ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள். ஃப்ரெஷர் இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்தளவு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்க லைஃப் வந்து செட்டில்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கான காரணம் என்னன்னா லெவல் 4 பேஸ் பண்ணி உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு பேசிக் பே 25,500 ரூபாய் கிடைக்கும். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அலவன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12,250 ரூபாய். உங்களுடைய பேசிக் பேல ஒரு 50% உங்களுக்கு அலவன்ஸா கிடைக்கும். சோ மொத்தமா 38,250 ரூபாய். இந்த 38,250 ரூபாய் வந்து உங்களுக்கு பேசிக் பே பிளஸ் டி அலவன்ஸ் சேர்த்து மட்டும் தான் போட்டிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய இருக்குதுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதர் அலவன்ஸ்ல வந்து டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இருக்கு, லீவ் டிராவல் அலவன்ஸ் இருக்கு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆனுவலா ஒரு அப்டேட் அலவன்ஸ் வந்து புதுசா கிடைச்சிட்டே இருக்கும். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி எம்ப்ளாய்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ உங்க சில்ட்ரன்ஸ்க்காக பெனிஃபிட்ஸ் கொடுத்திருக்காங்க. எஜுகேஷன் அசிஸ்டன்ஸா இருக்கட்டும், கேண்டீன் சப்சிடியா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையவே இருக்குதுங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்சென்டிவ் இருக்கு. சோ ஏதாச்சும் லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா பண்ணி கொடுப்பாங்க. கவர்மெண்ட் சைடுல ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு லோன்ஸ்க்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் எக்ஸ்ட்ராவா நிறையவே கிடைக்குது. சோ இந்த எக்ஸ்ட்ரா அலவன்ஸ், பேசிக் பே, DA இது எல்லாம் சேர்த்து சாலிடா எப்படி பார்த்தாலும் மந்த்லி நீங்க ஒரு 60,000 இருந்து 70,000 ரூபாய் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். ஒரு வேற லெவலான கவர்மெண்ட் ஜாப். உங்க லைஃபே வந்து செட்டில்டுங்க. சோ குறைந்தபட்ச வயதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 21 வயது கம்ப்ளீட் ஆகணும். அதிகபட்ச வயது 28. இதை ஃபாலோ பண்ணி SC ST க்கு 5 years ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. OBC க்கு வந்து ஒரு 3 years கொடுத்திருக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு ஒரு 10 வருடம். சோ எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பேஸ் பண்ணி எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்சேஷன் ஆல்சோ இருக்குதுங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா NPCIL உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பைல இருக்கு. அண்ட் நம்ம தமிழகத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா NPCIL அதாவது கூடங்குளத்துல இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல உங்களுக்கான வேலை வாய்ப்புங்க. அதாவது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய யூனிட் சைட்ல அண்ட் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வேலை வாய்ப்பு சொல்லிருக்காங்க. எங்கனாலும் இருக்கலாம், பட் நம்ம தமிழகத்திலயும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. சோ இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான். அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் தான் வைக்கிறாங்க. இன்டர்வியூ கிடையாது. சோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் தென் டைப் ரைட்டிங் டெஸ்ட் இது பிசில இருக்கும். சோ உங்களுக்கு எப்படி டைப் ரைட்டிங்னா டைப் ரைட்டிங் சர்டிபிகேட் அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு டைப் ரைட்டிங் ஓரளவு தெரிஞ்சிருந்தாலே போதுங்க. அண்ட் தென் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதையும் நீங்க கிராக் பண்ணீங்கன்னா ஜாப் கன்ஃபார்ம் ஆயிரும். இன்டர்வியூ கிடையாது. சோ ரிட்டன் டெஸ்ட்டை 2 கேட்டகரியா டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு அட்வான்டேஜ் நான் என்ன சொல்வேன்னா ரிட்டன் டெஸ்ட்ல கேட்கக்கூடிய சிலபஸ் எல்லாமே காமன் சிலபஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 வந்து பிரிலிமினரி எக்ஸாம். அதாவது இந்த பிரிலிம்ஸ் நீங்க கிராக் பண்றீங்கன்னா தான் ஸ்டேஜ் 2 அட்வான்ஸ்ட் டெஸ்ட்க்கு நீங்க மூவ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த பிரிலிம்ஸ் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 क्वेश्चंस வந்து கேக்குறாங்க. மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस தான். சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் லைக் அந்த மாதிரி தான் இருக்கும். 4 ஆன்சர் கொடுத்திருப்பாங்க. ஒரு ஆன்சர் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த 50 क्वेश्चंसக்கான அந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ் அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு 25 क्वेश्चन கேக்குறாங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ்ல ஒரு 15 क्वेश्चन கேக்குறாங்க. இங்கிலீஷ்ல வந்து ஒரு 10 क्वेश्चन கேக்குறாங்க. ஒரு क्वेश्चनக்கு வந்து 3 மார்க் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் நீங்க ஒரு क्वेश्चन தப்பா எழுதுனீங்கன்னா 1 மார்க் உங்களுக்கு நெகட்டிவ்ல டிடக்ட் ஆகும். சோ அதனால தெரிஞ்ச क्वेश्चंस மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ் 1 எக்ஸாம்க்கான டைம் டியூரேஷன் வந்து ஜஸ்ட் 1 hour போட்டுருக்காங்க. இதுல நீங்க குவாலிஃபைங் மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா சோ நீங்க வந்து டைரக்டா ஸ்டேஜ் 2 எக்ஸாமுக்கு மூவ் ஆற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 2 எக்ஸாம் வந்து அட்வான்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 क्वेश्चंस தான் கேக்குறாங்க. 2 மணி நேரம் உங்களுக்கு டைம் டியூரேஷன் போட்டுருக்காங்க. சேம் மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस தான். குவாண்டிட்டிவ் ஆப்டிட்யூட்ல அண்ட் தென் கிரிட்டிக்கல் ரீசனிங்ல क्वेश्चंस வந்து கேக்குறாங்க. சோ இதுக்குமே ஒரு क्वेश्चनக்கு 3 மார்க், ஒரு क्वेश्चन தப்பா எழுதுனீங்கன்னா 1 மார்க் நெகட்டிவ்ல டிடக்ட் ஆகும். சோ இதுல செலக்ட் ஆறவங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்க்கு மூவ் ஆற மாதிரி இருக்கும். ஸ்கில் டெஸ்ட்க்கு நீங்க போறதுக்குள்ளே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் வந்து டைப் ரைட்டிங் டெஸ்ட் அண்ட் தென் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? சோ அண்ட் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கறதையும் தெளிவா போட்டுருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜெனரல் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. ஸோ எனி டிகிரி படிச்சவங்களுக்கு ஒரு வரப்பிரசாத வாய்ப்பு நம்ம தமிழகத்திலும் வேலை வாய்ப்பு இருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் போட்டாலும் உங்களுக்கான எல்லா அலவன்ஸும் கிடைக்கிறதுனால ஃபேமிலியோட நீங்க கூட்டிட்டு போய் ஒர்க் பண்ணலாங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஜூன் மாதம் 25 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. வழக்கமா மத்திய அரசாங்க வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ற மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹிந்தி ஃபார்மட் அண்ட் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இங்கிலீஷ் ஃபார்மட்ல கொடுத்துருக்காங்க. நோட்டிபிகேஷன் செக் பண்ற பட்சத்தில் நீங்க பேஜ் நம்பர் 19 இருந்து நோட்டிபிகேஷனை பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தவிர நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.